ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் வி பிரகாஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்ல போகிறேன். அது வந்து 24th அக்டோபர் 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்டேருந்து நம்ம இது வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க, லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வாங்க நம்ம இப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டட் ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்துருவோம். அது நம்ம ஆவலாக எதிர்பார்த்துருந்த 9/9A/9C டேட் எக்ஸ்டென்ஷன் தான். அதை பற்றி தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31 அக்டோபர் 2020 இருந்தது இல்லைங்களா டியூ டேட்டு, அது வந்து 31 டிசம்பர் 2020 மாற்றிருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷனும் விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஜிஎஸ்டி ரிலேட்டட் ப்ரெஸ் ரிலீஸ். அது இல்லாமல் கீழே வந்து அது ஆப்ஷனல் 2 crores இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷனல், 5 crores இருக்கிறவங்களுக்கு 9 கம்பல்சரி, 9C ஆடிட் ரிப்போர்ட், அதுக்கு மேலே இருக்கிற டர்ன் ஓவருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஜிஎஸ்டி ரிலேட்டட் ப்ரெஸ் ரிலீஸ். இப்போ அடுத்தது நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். அது என்னென்னா, அதுலேயும் டியூ டேட்ஸு வந்து டேக்ஸ் ஆடிட்டுக்கு இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, த டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போது ஐடிஆர் வந்து நம்ம நிறைய விதமாக இருக்குது. ஐடிஆர் ஃபார் நார்மல் சேலரி பீப்புள்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ஐடிஆரும் இருக்குது. அது இல்லாமல் ஆடிட்டட் பண்ணுற, டேக்ஸ் ஆடிட் பண்ணுற ஐடிஆரும் இருக்குது. இப்போ இது வந்து டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது எதுக்குன்னா 31 ஜனவரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா டேக்ஸ் ஆடிட் பண்ணுற ஐடிஆருக்கு. அடுத்தது பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, த டியூ டேட் ஃபார் ஃபர்னிஷிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் தி இன்டர்நேஷ்னல் ஆர் ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் 30th நவம்பர் இருந்தது. அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 31 ஜனவரி 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம பார்த்த ஐடிஆர் வந்து ஃபார் கம்பல்சரி ஆடிட் இருக்கவங்களே அவங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணுற டியூ டேட் வந்து 31 ஜனவரி 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது 31 அக்டோபர் இருந்தது, அதை வந்து 31 ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் இருக்கிறவங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு 31 ஜனவரி 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ஆடிட் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து 31 டிசம்பர் 2020 ஃபார் போத் கேசஸ். மேலே சொன்ன டேக்ஸ் ஆடிட்டுக்கும் அந்த ஸ்பெசிஃபைட் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வந்து டியூ டேட் வந்து 31 டிசம்பர் 2020. முந்திலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டும் ஐடிஆர் ஃபைலிங் டேட்டும் ஒன்றா வரும். ஆனால் இந்த இயர் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுற டேட் வந்து 31 டிசம்பர் 2020 லாஸ்ட் டேட்டும், ஐடிஆர் ஃபைலிங் டேட் வந்து 31 ஜனவரி 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சியில் பார்த்தீங்கன்னா, த டியூ டேட்ஸ் ஃபார் ஃபர்னிஷிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபார் அதர் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது நார்மலாக இருக்கிற டேக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து டியூ டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை இருந்தது. அதுக்கப்புறம் நவம்பர் ஆக்கினாங்க. இப்போ அதையும் 31 டிசம்பர் 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்கம் டேக்ஸ்லையும் நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டிலையும் நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம யாரெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கோமோ இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடும் ஜிஎஸ்டி ரிலேட்டடு அதை உடனே ஃபைல் பண்ணிடலாம். அது இல்லாமல் இங்கே டேக்ஸ் பேயர்ஸ்க்கும் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி அப் டு 1 lakh இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பே பண்ணுறதுக்கு. அதுவும் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அது இல்லாமல் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிஐஎஸ் கிளாஸஸ்ன்றது புது வெப்சைட்டாக இப்போ உருவெடுத்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் அந்த கோர்ஸ்லாம் வியூ பண்ணிக்கலாம். அது பேமெண்ட் கேட்வே அதிலே இருக்குது. அது மூலிமா நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். தேவையான கோர்ஸஸை செலக்ட் பண்ணி அப்படியே ஒன் டைம் ஆக்சஸாக நீங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பேசிக் இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து பேசிக் தமிழில் வந்து சிம்பிள் லாங்குவேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு வெறும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.